இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? கார்த்திகேயன், இரண்டு அணிகளும் ஓரணியாக இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வந்திருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய இந்த கருத்து அஇஅதிமுகவினுடைய அரசியலில் அஇஅதிமுகவினுடைய பயணத்தில் அடுத்த கட்ட நகர்வாக எதை நோக்கி நகரும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க? நிச்சயமா தமிழக அரசியலில் குறிப்பாக அதிமுகவினுடைய இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒரு திருப்பமாக இது பார்க்கப்படுகிறது. நம்ம தொடர்ந்து நேரலையில் இதை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இரண்டு அணிகளும் சேர்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் இன்று காலை திரு ஓ பன்னீர்செல்வம் நிபந்தனைகள் என்பதில் நாங்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நான்கு நிபந்தனைகள் அப்படியே இருக்கின்றன. குறிப்பாக அவர்கள் ஆரம்பத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து கூறி வந்த சசிகலா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் யாரும் இதில் அவர்களுடைய தலையீடு இல்லாத வகையில் இந்த கட்சி பணி என்பதும் ஆட்சியும் இருக்க வேண்டும் என்பதில் அவர் மீண்டும் ஒரு அழுத்தமான கருத்தை பதிவு செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அதற்கான எதிர்குரலாக உடனடியாக வடசென்னையினுடைய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வெற்றிவேல் மூலமாக கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டது திரு டிடிவி தினகரன் தரப்பிலிருந்து. அவரை சந்தித்து விட்டு வந்த பிறகு அவர் பத்திரிகையாளர்களை திரு வெற்றிவேல் சந்தித்திருந்தார். அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு இன்று மாலை திரு தங்க தமிழ்ச்செல்வன் திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தங்க தமிழ்ச்செல்வனும் கூட மிக கடுமையான நிலை எடுத்து விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில தான் நேற்றைக்கு திரு தங்கமணி அவருடைய இல்லத்துல சந்திப்பு நடத்திய அமைச்சர்கள் மீண்டும் இன்று ஒரு சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள். திரு ஜெயக்குமார் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள், நிதியமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட திரு வேலுமணி, அதே போல திரு சி.வி. சண்முகம் உள்ளிட்ட இந்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு தங்களுடைய கருத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களும் திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அந்த குரலை தாங்களுடைய குரலாக தங்களும் அதே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இன்றைக்கு இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். திருமிகு சசிகலா அதே போல திரு டிடிவி தினகரன் இருவருடைய அந்த குடும்பத்தினுடைய தலையீடு என்பது கட்சியிலோ ஆட்சியிலோ இருக்கக்கூடாது என்கிற அந்த கருத்தை திரு ஓ பன்னீர்செல்வம் அணியினர் சொல்லி வந்த அந்த கருத்தை, இத்தனை நாட்களாக அவர்கள் வைத்து வந்த விமர்சனத்தை, அவர்கள் என்ன விஷயங்களை முன்னிறுத்தினார்களோ அதே விஷயங்களை முன்னிறுத்தி இன்றைக்கு அமைச்சரவையில் இருக்கின்ற மூத்த அமைச்சர்கள், குறிப்பாக திரு வேலுமணி, திரு தங்கமணி உள்ளிட்டவர்கள் இதற்காக தொடர்ந்து 3-4 நாட்களாக பேசிக் கொண்டிருந்தார்கள். திரைக்கு பின்னால் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் இன்றைக்கு வெளிப்படையாக நேற்றுக்கு திரு தம்பிதுரை முதல் முறையாக திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய காலை பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு பேசுவோம் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு திரு தம்பிதுரை நாங்கள் இணைந்து செல்வதற்கான எல்லா விஷயங்களையும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்றார்கள். நேற்று மாலையிலிருந்து இந்த மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்களுடைய இந்த குரல் என்பது மாறி இருந்தது. அவர்கள் ஏற்கனவே கடும் விமர்சனங்களை வைத்திருந்தவர்கள் எல்லாம் மாற்றியிருந்தார்கள். இந்த நிலையில இந்த அமைச்சர்களுடைய இன்றைய அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக இன்றைக்கு அவர்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அணியினுடைய அந்த முழக்கத்தையே திரும்ப இவர்களும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை இரண்டாக பிரிந்து ஏற்கனவே இருக்கின்ற நிலையில திரு ஓ பன்னீர்செல்வம் அணியில 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தார்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு இடைத்தேர்தல் ரத்து என்று வந்த பிறகு குறிப்பாக வருமான வரித்துறையினுடைய இந்த சோதனைக்கு பிறகு பல்வேறு கட்ட நகர்வுகள் அடுத்தடுத்ததாக நடந்து கொண்டிருந்தன. இதுல ரொம்ப முக்கியமான தகவலாக, நம்பத்தகுந்த தகவலாக சொல்லப்படுறதுல இந்த குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரே கூட இந்த முயற்சியை எடுத்தார். திரு ஓ பன்னீர்செல்வத்திடம் பேசினார், இருவரும் இணைந்து செயல்படுங்கள் என்ற அந்த கருத்தை முன்னெடுத்தார் என்பதாகவும் இருந்தது. நேற்றைக்கு நாம் நேரலையிலையும் அதை குறிப்பிட்டிருந்தோம். திரு மகாதேவனுடைய மரணத்திற்கு சென்றவர்கள், அவருடைய அந்த இறுதி காரியங்களுக்கு சென்றவர்கள் அங்கே கூடி பேசிய ஒரு நிகழ்வும் நடந்திருந்தது. அங்கிருந்துதான் தொடங்கியது. அங்கே திரு தங்கமணி, திரு KT ராஜேந்திர பாலாஜி, திரு தம்பிதுரை உள்ளிட்டவர்கள் எல்லாம் அங்கே சந்தித்து பேசினார்கள். அடுத்த கட்டமாக இருவரும் இணைந்து செல்வோம் என்ற அந்த தகவல் இருந்தது. இதுல முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய விஷயம், அமைச்சர்கள், முக்கியமான மூத்த அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள், நிதியமைச்சர் ஜெயக்குமார், அதே போல திரு வேலுமணி, திரு தங்கமணி, திரு சி.வி. சண்முகம் நேற்றைக்கு சசிகலா அவர்கள் ராஜினாமா செய்து விட்டார்களா, இப்படி ஒரு வதந்தி பரவுகிறதே, பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவர் விலகிவிட்டாரா என்ற கேள்வியை பத்திரிகையாளர்கள் எழுப்பிய போது மிக கடுமையாக எதிர்வினையாற்றியவர் திரு சி.வி. சண்முகம். ஆனால் இன்றைக்கு அவரும் சொல்கிறார் இந்த குடும்பம் இருக்கக்கூடாது என்கிற அந்த கருத்தை அவரும் அழுத்தமாக கூறி வருகிறார். மற்ற அமைச்சர்களும் திரு வீரமணி உள்ளிட்ட அமைச்சர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வைத்தியலிங்கம் குறிப்பாக தஞ்சாவூரிலிருந்து ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில முக்கியமான ஐவர் அணி என்று குறிப்பிட்ட அந்த அணியில் இருந்தவர் ஜெயக்குமார், திரு வைத்திலிங்கம். அவரும் கூட இன்றைக்கு ஒரு கடுமையான நிலை, இந்த எதிர்ப்பு நிலையை எடுத்திருக்கிறார். தஞ்சாவூரை சேர்ந்தவர்,
மிக முக்கியமாக சசிகலா குடும்பத்தோடு ஒரு நெருக்கமான ஒரு நிலையில் இருந்தவர், அவர்களோடு தொடர்ந்து பயணித்தவர் என்று பார்க்கப்பட்டவர். அவரும் இன்றைக்கு இப்படியான ஒரு நிலையை எடுத்திருக்கிறார். ஜெயக்குமார் சொன்ன அந்த நிலைப்பாட்டிலேயே அவரும் உறுதியாக இருக்கிறார். இணைந்து பேச வேண்டும், திரு ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைந்து செல்ல வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார். இதில் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிலை என்னவாக இருக்க போகிறது என்பதும் கேள்விக்குள்ளாக இருக்கிறது. திரு தங்க தமிழ்ச்செல்வன் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்தபோது இப்போ சற்று முன்னதாக நேர்பட பேசு நிகழ்ச்சியிலும் அதை குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகும் கூட திரு தங்க தமிழ்ச்செல்வன், வெற்றிவேல், அதே போல வேறு சில சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட இன்றைக்கு நாளை காலை முதலமைச்சரை சந்திப்பதற்கான திட்டமிடலோடு இருக்கிறார்கள். நாளை காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் சென்று முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் இது குறித்து பேச இருக்கின்றோம் என்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பதெல்லாம் கூட அடுத்தடுத்த கட்டத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அமைச்சர்கள்ல பெரும்பான்மையான அமைச்சர்கள் இன்றைக்கு இங்கே முதலமைச்சருடைய இல்லத்தில் அங்கே இந்த ஆலோசனையிலையும் பங்கேற்று அதற்கு பிறகு வெளிப்படையாக இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் இந்த கருத்தை வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறார்கள். திரு ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து தொடர்ச்சியாக முன்வைத்த முக்கியமான ஒரு முழக்கங்கள் ஒன்றாக இருந்தது, இந்த ஒரு குடும்பத்தின் கீழ் ஆட்சியும் அல்லது கட்சியும் சென்றுவிடக்கூடாது என்கிற அந்த கருத்தையே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை இன்றைக்கு இவர்களும் பிரதிபலிக்கிறார்கள். எனவே அமைச்சரவையில் இருக்கிற பெரும்பாலான அமைச்சர்கள் இன்றைக்கு அங்கே இருந்திருக்கிறார்கள். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக, திடீர் திருப்பமாக இருக்கிறது என்று வெளிப்படையாக பார்த்தாலும் கூட இதற்கான பணிகளும் பேச்சுவார்த்தைகளும் கடந்த சில நாட்களாகவே சென்று கொண்டிருந்தன. அது இன்றைக்கு வெளிப்படையாக வந்திருக்கிறது. எனவே இந்த 2 குழுக்களிலும் பேசி அதற்கு பிறகு அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்க போகிறது, இதில் திரு டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது, அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவர் ஏற்கனவே நம்ம அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தால், 2 அணிகளும் சேர்ந்து நாங்கள் ஒன்றாக ஆட்சி பொறுப்பை பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் நான் விலகிக் கொள்ளவும் தயாராக இருக்கிறேன் என்கிற கருத்தை அவர் அப்போது பதிவு செய்திருந்தார். எனவே ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்று காலையிலிருந்து அவரை சந்தித்து விட்டு வந்தவர்கள் அத்தனை பேரும் சொல்வதை கேட்கும் போது அவர் he is very firm on his stand என்பதாகத்தான் தெரிகிறது. அவரை சந்தித்து விட்டு வந்த அவருடைய ஆதரவாளர்கள், தொடர்ந்து சொல்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்மோடு பேசியவர்கள் அத்தனை பேரும் சொல்வது என்பது அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருக்கிறார். அவரும் இதை விட்டுக் கொடுப்பதில் எந்த இடத்திலும் அவர் தயாராக இருப்பாரா என்கிறது கேள்விக்குறியாக இருப்பது என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் திரு டிடிவி தினகரனுடைய ஒரு மூவ், அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் இவர்களுடைய நிலை என்ன என்பதும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு பக்கம் அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலான ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்கின்றவர்களும் கூட இந்த முடிவை எதிர்த்து நாங்கள் முதலமைச்சரை நாளை சந்திக்க இருக்கிறோம் என்பதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்போது இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அவர்களும் மனம் மாறுகிறார்களா அல்லது அவர்கள் என்ன நிலைப்பாடை எடுக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. செந்தில், கார்த்திகை இதில் வெற்றிவேல் ஆகட்டும், சட்டப்பேரவை உறுப்பினர் வெற்றிவேல் அல்லது தங்க தமிழ்ச்செல்வன், அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் தற்போது யாருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள்? அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் எடுத்திருக்கக்கூடிய, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவில் அவர்களுக்கு உடன்பாடு உண்டா? திரு டிடிவி தினகரன் அவர்களை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் அல்லது இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கும்? அது குறித்து ஏதேனும் தகவல் இருக்கிறதா? கணிசமான உறுப்பினர்கள் ஒருவேளை திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக்கூடிய நிலை ஏற்படுமா? டிடிவி தினகரனை ஆதரிக்கிறார்கள் என்பதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒருவேளை இவர்கள் 2 அணிகளும் திரு ஓ பன்னீர்செல்வம், அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மற்றவர்கள் இணைந்து செயல்படும் போது அவர்களுக்கு தேவையான எண்ணிக்கை என்பது சட்டமன்றத்தில் தேவைப்படுகிறது. எனவே அந்த 118 என்கிற அந்த மேஜிக் நம்பரை இவங்களால வைத்துக் கொள்ள முடியுமா என்கிற கேள்வியும் இருக்கிறது. ஏற்கனவே 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் பக்கம் இருந்தாலும் கூட எத்தனை பேர் திரு டிடிவி தினகரன் பக்க ஆதரவு நிலை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தால் நாம் பார்க்க வேண்டும். திரு தங்க தமிழ்ச்செல்வனோ, திரு வெற்றிவேலோ அல்லது மற்ற சில சட்டமன்ற உறுப்பினர்களோ அவரை ஆதரிக்கின்ற அந்த நிலையில் இருக்கிறார்கள். எனவே அவருக்கும் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதை பொறுத்தும் கூட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது அமையும். ஆனால் இதுல மிகவும் அரசியல் ரீதியாக இந்த கட்சியை மிக நெருக்கமாக பார்த்து கொண்டிருக்கின்ற கட்சி தொண்டர்களுக்கே கூட ஆச்சரியமான நகர்வுகளாக இருப்பதில் பார்க்கக்கூடிய ஒரு சில நபர்களாக திரு வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல ஐடி மினிஸ்டர் திரு மணிகண்டன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அவரும் இந்த நிலைப்பாட்டை ஆதரித்திருக்கிறார்.
இவர்கள் எல்லோருமே திரு டிடிவி தினகரனுடைய மிக நெருக்கமான அல்லது அவருடைய ஆதரவாளர்களாக கருதப்பட்டவர்களாக இருந்தார்கள். திரு வெங்கடேசன், டாக்டர் வெங்கடேஷ், திரு டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களுக்கு ஆதரவாளர்களாக இருந்ததாக அனுமானிக்கப்பட்ட நபர்கள். ஆனால் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த கூட்டத்தில் நேற்றைக்கு திரு செங்கோட்டையன் கலந்து கொண்டிருந்தாலும் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது வெளிப்படையாக இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. திரு செங்கோட்டையன், அதே போல திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் இதில் வெளிப்படையாக பத்திரிகையாளர்களோடு எதுவும் பேசவில்லை. நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் வேறு வகையான நாம் இணைந்து செயல்பட வேண்டும், யாரையும் ஒதுக்கிவிட்டு செல்லக்கூடாது என்பதாக சில கருத்துக்களை முன்வைத்ததாக தெரிகிறது. திரு செங்கோட்டையன், திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டவர்கள் நேற்றைய கூட்டத்திற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்று காலை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சென்று சந்தித்தார்கள். அதற்கு பிறகு திரு டிடிவி தினகரனை சென்று சந்தித்தார்கள். அதற்கு பிறகும் கூட இந்த செய்தியாளர் சந்திப்பிலும் அமைச்சர்களுடைய செய்தியாளர் சந்திப்பிலும் அவர்கள் பங்கேற்கவில்லை. எனவே அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதும் கூட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மற்ற அமைச்சர்களுடைய கருத்துக்களின்படி அவர்கள் இருவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்கிற அந்த கருத்தையும், யாரையும் ஒதுக்கிவிட்டு இந்த கட்சியை நடத்த முடியாது என்கிற நிலைப்பாட்டை எடுத்ததாகவும் தெரிகிறது. எனவே அவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். செந்தில், நிச்சயமாக இன்றைய இரவு என்பது அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அரசியல் ரீதியாக ஒரு ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த திடீர் திருப்பங்கள் என்பது தமிழகத்தினுடைய எதிர்காலம் குறித்த விஷயங்களும் அடங்கியதாக இருக்கிறது. எனவே அடுத்தடுத்த நகர்வுகள் நாளை என்பது மிகப்பெரிய ஒரு நாளாகவும் இருக்கலாம். செந்தில்.